அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. ஹஸரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அற்புதமான கலிமாத்துகள் சம்பந்தமாக இன்று நாம் பார்க்க இருக்கிறோம். இது ஒரு 2 வரி கலிமாக்கள் தான், ஆனால் இதனுடைய பயன் அபரிவிதமானது. இது தங்களுக்கு மிகப்பெரிய பயன்களை இன்ஷா அல்லாஹ் தரும். வரக்கூடிய நாட்களில் ஒவ்வொரு நபிமார்களுக்கும் அல்லாஹ் வழங்கிய அற்புத கலிமாத்துகள் சம்பந்தமாகவும் இன்ஷா அல்லாஹ் நம்ம பார்க்க இருக்கிறோம். அந்த அடிப்படையில் இன்று ஹஸரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் வழங்கிய கலிமா, மேலும் அந்த கலிமா ஒரு ஜலாலியான கலிமாக்களை பார்த்துருங்க. அதற்கப்புறம் அதனுடைய பயன்களை இன்ஷா அல்லாஹ் நம்ம பார்ப்போம். யா மன்னானு தல் யஹ்சானி கத் அம்ம குல்லல் ஹலாயிகி மன்னுஹு யா மன்னானு. யா மன்னானு தல் யஹ்சானி கத் அம்ம குல்லல் ஹலாயிகி மன்னுஹு யா மன்னானு. இதனுடைய அர்த்தம் என்ன? யா மன்னானு தல் யஹ்சான். மன்னான் அப்படின்னு சொன்னா எந்த ஒரு அருட்கொடையையும் பரிபூர்ணமாக தருபவன், அது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. பரிபூர்ணமாக அருட்கொடைகளை வழங்கக்கூடியவனே, உபகாரம் செய்யக்கூடியவனே. அம்ம குல்லல் ஹலாயிகி மன்னுஹு, அந்த அல்லாஹுவினுடைய பரிபூர்ணமான அருட்கொடை படைப்பினங்கள் அனைத்திற்கும் பொதுவானதாகும், எல்லாருக்கும் பொதுவாக அது வழங்கப்படுகிறது. யாமன் நானும் அப்படிப்பட்ட பரிபூர்ணமான அருட்கொடைகளை வழங்கக்கூடியவனே, எனக்கு நீ அருட்கொடை புரிவாயாகங்கிற அர்த்தம் கொண்ட ஒரு அற்புதமான கலிமா இது. யார் ஒருவர் இந்த கலிமாக்களை ஓதுகிறாரோ அவருக்கு அபரிவிதமான பயன்கள் ஏற்படும். முதலாவதாக, ஒருவர் வாழ்க்கை முழுக்க கடனாளியாக இருக்கிறார், கடன் அவரை தொடரும். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருப்பாங்க. கஷ்டப்பட்டு கடன் அடைச்சாலும் மீண்டும் கடன் ஆகிடுவார். அவருடைய வாழ்க்கையில் பொருளாதாரத்தில் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் நிலையில் அவரால் என்றைக்குமே இருந்திருக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு நபராக அவர் இருந்தால், அவர் சரியானவராகவும் இருக்கிறாரு, அவர்கிட்ட எந்த தவறும் நிகழலை, ஆனால் தொடர்ந்து கடனாளியாக இருக்கிறாருன்னு சொன்னால், இந்த யாமன்னான் தல் யஹ்சான்கிற இந்த கலிமாக்களை 1000 முறை ஓத வேண்டும். இதற்கு முன்பதாக ஒரு முறை சூரத்துல் ஃபாத்திஹா, பின்னாடி ஒரு முறை சூரத்துல் ஃபாத்திஹா. அந்த சூரத்துல் ஃபாத்திஹாவை தாங்க பிஸ்மில்லாஹவை கொண்டு ஆரம்பிக்கணும், ஆமீன்ல முடிக்கணும். அதுக்கப்புறம் இந்த யாமன்னான் தல் யஹ்சான், அதுக்கப்புறம் முடிச்சுட்டு 1000 முறை முடிச்சுட்டு மீண்டும் ஒரு முறை சூரத்துல் ஃபாத்திஹா, பிஸ்மில்லாவை கொண்டு ஆரம்பிக்கணும், ஆமீன்ல முடிக்கணும். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் ஆரம்பிப்போம், வலல்லாலின் ஆமீன், இப்படி முடிக்கணும். அது இந்த அடிப்படையில் ஒருவர் 1000 முறை தினசரி அவருடைய கடன் அடையும் வரை இதை ஓதணும். இதுக்கான நாட்கள் குறிப்பிடப்படலை. குறைஞ்ச நாட்களுக்குள்ள இதனுடைய இந்த பிரதிபலனை நீங்க பார்க்க ஆரம்பிச்சிருவீங்க. இதனுடைய அசராது அவ்வளோ அதிகமானது. ஒரு 10 நாள் 15 நாள்லேருந்தே மாற்றம் ஏற்பட ஆரம்பிச்சிடும். தாங்க ஓதி பாருங்க, தங்களுக்கு வித்தியாசம் புரியும். இரண்டாவதாக, ஒருவர் தன்னுடைய வாழ்க்கையில வியாபாரத்தில் கஷ்டமே ஏற்படக்கூடாது, நஷ்டம் ஏற்படக்கூடாது, லாபத்தில் மட்டுமே இருக்கணும் அப்படின்னு அவர் நினைச்சாரு அப்படின்னு சொன்னா, மேலும் இந்த கலிமாத்துக்கள் அவர் ஓதுவதனால் எந்த அளவுக்கு பயன் ஏற்படும் அப்படின்னா, அவருக்கு எந்த உடன்படிக்கைகளிலும், அவர் யார்கிட்டையாவது டீல் வச்சாருன்னு சொன்னா எந்த ஒரு டீலும் அவருக்கு நஷ்டமாகாது. அவருடைய வியாபாரம் எப்பொழுதும் லாபகரமானதாக இருக்கும். எந்த அளவுக்கு இது பறக்கத்தாகும், அவர்கிட்ட யாராவது ஒருத்தர் பொருளை வாங்குறாருன்னு வைங்க, அவர்கிட்ட ஒருத்தர் வாங்கிட்டு போறாருன்னா அவருக்கும் அதன் மூலமாக லாபம் தான் ஏற்படும். இது அந்த அளவுக்கு முத்தாத்தியானதுன்னு சொல்றாங்க, அந்த அளவுக்கு கடக்கக்கூடியது. ஒருத்தர் இருந்து இன்னொருத்தர் கூட இந்த கலிமாத்துக்களுடைய பரக்கத்து நிகழும் என்பதாக சொல்றாங்க. அவ்வளவு ஒரு சிறப்பான ஒரு விஷயம் இது. தாங்கள் இதனை 1100 முறை தினசரி ஓதி வர வேண்டும். இந்த 1100 முறை நான் முன்னாடி சொன்ன அந்த 1000 முறை, இதுக்கப்புறம் சொல்ல போறது எண்ணிக்கைகள் அதிகமாகும் பொழுது தாங்கள் விட்டு விட்டு கூட இன்ஷா அல்லாஹ் இதை பிரிச்சு கூட ஓதிக்கலாம்னு சொல்றாங்க. ஆனா இதனுடைய முழுமையான பயன் அப்படிங்கிறது ஒரே அமர்வுல உட்கார்ந்து நீங்க ஓதுறது ரொம்ப சிறந்தது. ஒரே அமர்வுல என்னால உட்கார முடியாது, டைம் இல்லை. தாங்கள் பிரிச்சு இன்ஷா அல்லாஹ் செய்து கொள்ளுங்க. இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் தஆலா தரக்கூடியவனாக இருக்கிறான். மூன்றாவதாக, ஒருவர் ரிஜாலுல் கைபினுடைய அந்த பயனை பெற நினைக்கிறார். ரிஜாலுல் கைப்னா யாரு? நம்ம கடந்த வீடியோவில் போட்டிருக்கோம், தெளிவாக இருக்கும். இன்ஷா அல்லாஹ் இந்த வீடியோவினுடைய கடைசியில் இன்ஷா அல்லாஹ் நான் கார்ட்லையும் பின் சேர தாங்க பார்த்து கொள்ளுங்க. தாங்கள் ரிஜாலுல் கைபினுடைய உதவியை பெற நினைத்தால், ரிஜாலுல் கைபை சந்திக்கணும், அவங்களுடைய உதவியை பெறணும்னு நீங்கள் நினைச்சிங்க அப்படின்னு சொன்னால், இது ரொம்ப நீண்டாமல் பகலில் 7000 முறை, இரவில் 7000 முறை அவர் இந்த கலிமாத்துக்களை ஓதணும். முன்பின் ஒவ்வொரு முறை சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதிக்கொள்ளணும். 7000 முறை பகலில், 7000 முறை இரவில். எல்லா வேலைகளையும் விட்டுட்டு உட்கார்ந்து ஓத முடிஞ்சா ஓதலாம், இல்லை நடுவில் உங்களுக்கு டைம் கிடைச்சி ஓதுறீங்க ஓதலாம். 7000 முறை 90 நாட்கள் இந்த அமலை தொடர்ந்து செய்யணும். ஆனால் சொல்றாங்க 9 நாட்களிலேயே இன்ஷா அல்லாஹ் வேலை முடிந்துவிடும். ரிஜாலுல் கைபை இவர் சந்திப்பார். அவர்களிடமிருந்து இவருடைய வாழ்நாள் முழுக்க இவர் நிம்மதியாக செல்வ செழிப்பாக வாழ்வதற்கான ஒரு ரகசியத்தை அவர்கள் இவருக்கு கற்றுத்தருவார்கள்.
எந்த அளவுக்கு சொல்றாங்கன்னா, கீமியாவினுடைய அந்த கல்வி இவருக்கு கற்றுத்தரப்படும். கீமியாங்கிற கல்வி ஹஜரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் காலத்துல இருந்த ஒரு கல்வி, மண்ணை பொன்னாக்கும் ஒரு கல்வி. அது ஒரு மறைமுகமான கல்வி. அல்லாஹ் தான் நாடிய நபர்களுக்கு அதை வழங்குறான். ஆனா இதை 7000 முறை ஓதுறதுக்கு ஒரு ஷர்த்து வைக்கிறாங்க. என்னன்னா, இந்த 7000 முறை அவர் ஓதுவது என்பது அல்லாஹ்விற்காக வேண்டி இருக்கணும். பொருளாதாரத்தினுடைய இந்த உயர்வுக்காக வேண்டிங்கிற நியத்தில் அவர் என்ன செய்யக்கூடாது, ஓதக்கூடாது. அவருடைய மனசுல ஒரு பேராசை தன்மை அதிகமாக கூடாது. ரிஜாலுல் கைபை சந்திப்பது அல்லாஹுவினுடைய நெருக்கத்திற்காக வேண்டி என்று இருந்தால் அந்த நபருக்கு அவர்கள் ரகசியத்தை கற்றுக் கொடுப்பார்கள். வாழ்நாள் முழுக்க அதுக்கப்புறம் அவர் செல்வ செழிப்பாக வாழ்வார். அதான் இதுக்கு இவ்வளவு பெரிய எண்ணிக்கையோ அவங்க சொல்றாங்க. பகல்ல 7000 முறை, இரவுல 7000 முறைங்கிறது மிகப்பெரிய ஒரு எண்ணிக்கை. அதனுடைய பலனும் அந்த அளவுக்கு மிகப்பெரியதாக இருக்கும். இன்ஷா அல்லாஹ் விரும்பக்கூடியவர்கள் செய்து கொள்ளுங்க. 4வதாக இவருக்கு வாழ்க்கை முழுக்க ஒரு சிரமம் தொடருது. அந்த சிரமத்திலிருந்து இவர் விடுதலை பெற நினைக்கிறார். ஆனா அது இவரை விட்டு போக மாட்டேங்குது. அந்த மாதிரி ஒரு சிரமம், ஏதாவது ஒரு சிரமம், ஒரு மனிதரோ அல்லது வாழ்க்கையினுடைய ஏதாவது ஒரு சிரமமோ அல்லது ஒரு பிரச்சனையோ வாழ்க்கை முழுக்க தொடருது. அதிலிருந்து இவர் தன்னை பாதுகாத்துக் கொள்ள விரும்பினால் இவர் தினசரி 1000 முறை, ஏதாவது ஒரு நேரத்துல தினசரி 1000 முறை இவர் இந்த தயாமன்னான் தல் இஹ்சானை ஓத வேண்டும். அதுக்கு முன்னாடி ஒரு முறை சூரத்துல் ஃபாத்திஹா, பின்னாடி ஒரு முறை சூரத்துல் ஃபாத்திஹா நம்ம சொன்ன அடிப்படையில் ஓதிக்கொள்ளணும். இன்ஷா அல்லாஹ் குறைந்த நாட்களுக்குள்ளாக அவரிடமிருந்து அந்த சிரமம் தூரமாகும். இன்ஷா அல்லாஹ் உறுதியாக தூரமாகும். தாங்க இந்த வசீஃபாவை நீங்க சாதாரணமாக எடுத்துடாதீங்க. அற்புதமான வசீஃபா இது. தாங்கள் இதை ஓதி பாருங்க, உங்களுக்கு வித்தியாசம் தெரியும். 5வதாக ஒருத்தர் பிசிக்கல்லி ஆர் மென்டல்லி அவர் ஒரு குழப்பத்தில் இருக்கிறார், பாதை மாறிட்டார். அவர் தன்னைத்தானே சரி பண்ணிக்க நினைச்சாலும் சரி, அல்லது நம்ம நண்பர்களையோ அல்லது குடும்பத்தில் யாராவது ஒருத்தருக்கோ அவங்க பாதை மாறிட்டாங்க, தவறான பாதையில இருக்கிறாங்க, அவங்கள நேரான பாதைக்கு அல்லாஹ் கொண்டு வா அப்படின்னு சொல்லி ஒருவர் நினைத்தால், முக்கியமாக இது யாருக்கு பயன்படும் சொன்னால் பெற்றோர்களுக்கு இது அதிகமாக பயன்படும். அவங்களுடைய குழந்தைகள் தவறான பாதையில் இருக்கிறாங்க, அவங்க நேரான பாதைக்கு வரணும், அதிலிருந்து வெளிவரணும் அப்படின்னு நாங்கள் நினச்சிங்கன்னு சொன்னால் 21 நாட்கள் 90 முறை இந்த யாமன்னான் தல் இஹ்சான் என்பதை ஓதி அவர்கள் மேலே ஊதி விட முடிஞ்சா ஊதி விட்டுருங்க, அல்லது அவர்கள் தண்ணீரில் கொடுக்க முடிஞ்சா தண்ணீரில் ஓதி அவங்களுக்கு கொடுத்துருங்க. வீட்டுக்கு எப்படி தண்ணி குடிக்க தான் போகிறாங்க, அந்த தண்ணியில் ஓதி கொடுத்துருங்க. அல்லது அவங்க வேற ஏதாவது ஒரு பதார்த்தங்கள் சாப்பிட்டாலும் அதில் ஓதி கொடுங்க. தண்ணீர் சிறந்தது. இல்ல கூட இல்ல தூரமா இருக்கிறாங்க, அவங்க நினைச்சு ஊதி விட்டுருங்க, அவங்களுக்காக வண்டி ஊதி அல்லாட்ட துவா செஞ்சிருங்க. பிசிக்கலியாக இருந்தாலும் சரி, மென்டலியாக இருந்தாலும் சரின்னு சொல்றாங்க. அதாவது வெளிப்புற விஷயத்துல ஏதாவது ஒரு விஷயத்துல இருந்தாலும் சரி, அல்லது அவருடைய மனசு சம்பந்தப்பட்ட ஏதாவது ஒரு பெரிய குழப்பத்தில் அவர் இருக்கிறாரு, இது சரியா தப்பாங்கிற எண்ணத்துல நம்ம இருக்கிறோம். உதாரணத்துக்கு நம்ம நேரான பாதைக்கு வரணும், எது கரெக்டே நமக்கு தெரியல, இதை தேர்ந்தெடுக்கலாமா வேணாமான்னு தெரியல. வெறும் 21 நாட்கள் தொடர்ந்து 90 முறைகள் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் சீரிய பாதையை காண்பிப்பான். 6வதாக ஒருவர் மற்றொருவருக்கு, இவர் அல்லாத வேற ஒருத்தருக்கு எந்த சிரமமும் அவர் வாழ்க்கையில வரக்கூடாதுன்னு நினைக்கிறார். உதாரணமா ஒரு தாய் இருக்கிறாங்க, அவங்க மகளாருடைய வாழ்க்கை பிரச்சனைகள் இருக்கு, எந்த சிரமமும் இல்லாம என் மக வாழணும். அல்லது ஒரு சகோதரன் இருக்கிறார், அவர் தன்னுடைய தங்கையினுடைய வாழ்க்கையில பிரச்சனையாக இருக்கு, பிரச்சனை வரக்கூடாதுன்னு நினைக்கிறாரு. அல்லது நம்மளுடைய நண்பர்கள் அல்லது உறவினர்கள் யாருக்காவது ஒருத்தருக்கு, இந்த மாதிரி எந்த ஒரு உறவாக இருந்தாலும் அவங்க நல்லா இருக்கணும், அவங்களுக்கு சிரமம் இல்லாமல் நல்லா இருக்கும், அவங்க சிரமம்லாம் தூரமாகணும்னு நம்ம நினைச்சோம் அப்படின்னு சொன்னா தினசரி 99 தடவைகள் மட்டும் ஓதி அல்லாஹ் அவருடைய சிரமங்களை எல்லாம் நீக்கிட அல்லாஹ் அவருடைய வாழ்க்கையை அழகுபடுத்துற அல்லாஹ் 41 நாட்கள் தொடர்ந்து ஓதினால் போதுமானது. இன்ஷா அல்லாஹ் அவர் எந்த சிரமத்தில் இருந்தாலும் அல்லாஹ் அவரை விட்டும் தூரப்படுத்துவான். இவைகள் அற்புதமான 6 பயன்களை கொண்ட ஹசரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு வழங்கப்பட்ட கலிமாத்துகள் அற்புதமான பயன் கொண்டது. தாங்க ஓதி பாருங்க, இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு அது ஒரு ஆச்சரியமாக தெரியும். வாழ்க்கை மாறுறதை தாங்க கண்கூடாக பார்க்க முடியும். இந்த வசீஃபால இந்த சந்தேகங்களாக உங்களுக்கு வரலாம், அதுக்கான பதில் சொல்லிடுறேன். பெண்கள் தொலை தேவையில்லாத நாட்கள் இதை ஓதலாமா? தாராளமாக ஓதலாம். இது குர்ஆனுடைய ஆயத்தில் தாராளமாக ஓதிக்கொள்ளலாம். மேலும் இதை ஒரே தேவைக்காக வேண்டி தான் ஒரு தடவை ஓதணுமா, இல்லை பல தேவைகளுக்காகவும் நிகழ்ச்சி செஞ்சு ஓதலாமா? ஒரு தேவைக்காக ஓதுவது சிறந்தது. பல தேவைகளுக்காக தாங்க ஓதுறீங்கன்னு சொன்னா அல்லாஹ் கொடுக்கக்கூடியவனாக இருக்கிறான். சரி, ஒரு நபருக்காக மட்டும்தான் ஓதணுமா, பல நபர்களுக்காக நியமிச்சு ஓதலாமா? ஒரு நபருக்காக ஓதுவது சிறந்தது. பல நபர்கள், இப்போ உதாரணத்துக்கு ஒரு தாய் இருக்கிறாங்க, 2-3 பிள்ளைகள் இருக்கிறாங்க, என் பிள்ளைலாம் நல்லா இருக்கும் நிகழ்த்து வைக்கிறாங்க, தாராளமாக வைக்கலாம். ஒழுவோடு தான் ஓத வேண்டுமா? இல்லை, அப்படி அவசியம் இல்லை. ஒழு இல்லாமல் தாராளமாக ஓதலாம். ஒழுவோடு ஓதுவது சிறந்தது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மையும் நமது குடும்பத்தார்களையும் அனைத்து விதமான தீமைகளிலிருந்தும் பாதுகாத்துறல் புரிவானாக. ஆமீன். இது போன்ற பல்வேறு தலைப்புகள் நம்ம சாதியா மீடியா தொடர்ந்து பயணித்து வருகிறது. தாங்கள் நமது சாதியா மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இந்த வீடியோ தங்களுக்கு பயணித்த லைக் பண்ணுங்க, இதை மற்றவர்கள் வரை ஷேர் செய்யுங்கள். இன்ஷா அல்லாஹ் மின்னலைப்பில் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரக்காத்துஹு. அன்புள்ளவர்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரக்காத்துஹு.
நமது அல் மதரசத்து சாதியாவின் ஆரம்பம் முதல் தற்பொழுது வரையிலான தொடர் பணிகள் தங்களின் பார்வைக்கு சமர்ப்பிக்கப்படுகிறது. அத்துடன் பாடத்திட்டம் மற்றும் மாணவர் சேர்க்கையின் விவரம் வருமாறு: ஹிஃப்லு வகுப்பில் சேர்வதற்கான தகுதிகள்: அவர்களின் அன்றாட தேவைகளை அவர்களே பூர்த்தி செய்து கொள்ள தெரிந்திருக்க வேண்டும். ஹிஃப்லு மாணவர்கள் குறைந்தது 12 வயதை அடைந்தவர்களாக இருக்க வேண்டும். ஆலிம் வகுப்பில் இணைவதற்கான தகுதிகள்: குர்ஆனை சரளமாக ஓத தெரிந்திருக்க வேண்டும். குறைந்தது 15 வயதை அடைந்தவராக இருக்க வேண்டும். நமது பாடத்திட்டத்தின் சிறப்பம்சங்கள்: நமது மதரசாவில் ஹிஃப்லு தஜ்வீதுடன் கற்றுத்தரப்பட்டு 2 முதல் 3 ஆண்டுகளுக்குள்ளாக ஹாஃபிலாகுவதற்கான அனைத்து பயிற்சிகளும் வழங்கப்படுகிறது. 5 வருட ஆலிம் வகுப்பு முறையாக நடைபெற்று மாணவர்களுக்கு ஆலிம் பட்டம் வழங்கப்படுகிறது. மாணவர்களின் வாழ்வு முழுக்க பயன்படும் ஒழுக்கங்கள், துஆக்கள், சட்டங்கள் கற்றுத்தரப்படுகிறது. சிறந்த கல்வியும் சிறந்த உணவு மற்றும் பராமரிப்பு மாணவர்களுக்கு வழங்கப்படுகிறது. நமது மதரசாவில் தங்களின் ஆண் பிள்ளைகளை சேர்க்க விருப்பமுள்ளவர்கள் மாணவர் சேர்க்கை என்று கீழ்கண்ட 9361565644 என்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப் செய்யவும். தங்கள் வரை விவரம் அனுப்பி வைக்கப்படும். நமது மதரசாவின் மாணவர்களுக்கான உணவு செலவு, உஸ்தாதுமார்களின் சம்பளம், சமையல்காரரின் சம்பளம், தண்ணீர் செலவு, மற்ற இதர பராமரிப்பு செலவுகள் அனைத்தும் பொதுமக்களின் உதவிகள் மூலமே நடைபெற்று வருகிறது. மதரசாவிற்கு உதவிட விருப்பமுள்ளவர்கள் மதரசா என்று மட்டும் டைப் செய்து கீழ்கண்ட 9361565644 என்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப் செய்தால் போதுமானது. தங்கள் வரை விவரம் அனுப்பி வைக்கப்படும். வல்ல ரஹ்மான் அல்லாஹ் தாலா தங்களின் அனைத்து விதமான தேவைகளையும் பூர்த்தி செய்து சகலவிதமான நலவுகளையும் பரக்கத்துகளையும் தந்தருள் புரிவானாக. ஆமீன். இப்படிக்கு அல் மதரசத்து சாதியா தாராபுரம்.